அனைவருக்கும் வணக்கம். நான் சரஸ்வதி. 1974ல ஸ்கூல் ஆரம்பிச்சப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷனா ஸ்கூல்ல சேர்ந்தேன். 1979ல பாஸ்ட் அவுட் ஆயிட்டு வெளிய வந்தேன். ஸ்கூல் எஸ்பிபி ஸ்கூலுங்கிறது நமக்கு வந்து தாய் வீடு மாரி. நம்மள வந்து அணைச்சு, அரவணைச்சு நம்மள வந்து கொண்டு செலுத்தின ஆசிரியர்கள், ஹெட்மாஸ்டர் ராமலிங்கம் அனைவருக்கும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒரு குழந்தைங்கள வந்து சொந்த குழந்தைங்கள போல நமக்கு வந்து அரவணைச்சு நமக்கு அது கல்வி கொடுத்தாங்க. ஹெட் மாஸ்டர் சொல்லவே வேண்டாம். அவர் ராமலிங்கம் சார் வந்துட்டு மேக்ஸ்ல வந்து ஒரு குழந்தையும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இது பண்ண வச்சாங்க. தமிழையா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழையா விபி சுப்பிரமணியம் அவர் பேரு. அவரு எங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது இன்னுமே நாங்க மறக்கல. அதை வச்சு எங்க குழந்தைங்களுக்கும் நாங்க டீச் பண்ணிட்டு இருக்கோம். அவரு இப்போ கிளம்பி போனதுக்கு அப்புறம் இன்னொரு தமிழையாவை நாங்க செலக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல நாங்க ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தோம். அப்ப வந்து ஹெட்மாஸ்டர் சொன்னாங்க, இன்டர்வியூக்கு வரவங்கள சொல்லுங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் அவங்கள நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க நின்று டீச்சிங் பண்றத அவங்க வந்து இப்ப கவனிச்சுட்டு நாங்க யார சொன்னோமோ அப்படி செலக்ட் ஆகி வந்தவ தான் அடுத்து வந்து பழனிசாமி ஐயா அவங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சலுகை கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் என்கரேஜ் பண்ணி கொண்டுட்டு வந்ததுல ஹெட் மாஸ்டருக்கு வந்து பெரிய பங்கு உண்டு. எல்லா டீச்சர்ஸுமே ஈவன் நாங்க வந்து 74 பேட்ச்ல இருந்தப்போ செல்வராஜ் மாஸ்டர், கல்யாண்ராமன் மாஸ்டர், அப்புறம் மறுபடியும் வந்து தேவராஜன் சார், நாமகிரி டீச்சர், சாந்தா டீச்சர், பிஇடி நடேசன் இருந்தாரு, அப்புறம் லலிதா டீச்சர் வந்தாங்க, டிராயிங் மாஸ்டர் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ், பன்னீர்செல்வம் சார் இருந்தாங்க, மேக்ஸ்க்கு வந்தாங்க, அனுராதா டீச்சர். இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஒருத்தரும் நமக்கு அமைஞ்சது வந்து ரொம்ப நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி டீச்சர்ஸ் அமையது. அதுக்கு அடுத்தவும் வந்தவங்களும் நல்லா நம்மள வந்து கேர் எடுத்து ஒரு நல்ல குழந்தைங்க, அவங்க சொந்த குழந்தைங்களுமோ இருக்கு அப்போ கேர் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த ஸ்கூல் இன்னைக்கு வந்து விருட்சமா தழைச்சு நல்லா வந்து வளர்ந்து வந்து நிக்குது. இதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையா இருக்கு. எஸ்பிபி ஸ்கூல்ல நம்ம படிச்சோம், நாமளும் படிச்சோங்கிறது நமக்கு ரொம்ப பெருமை. வாழ்க்கையில நமக்கு இது கிடைக்காது இனிமே. அது அப்படியான ஒரு நல்ல மொமெண்ட் நமக்கு அந்த கிடைச்சிருக்கு. அதுல எஸ்பிபி ஸ்கூல்ல நானும் ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, வணக்கம். நமது பள்ளி வந்து 50 வருஷம் 1974ல இருந்து இன்னைக்கு 2024 50 வருஷத்தை கடந்து நிக்குது. நம்ம இதுல வந்து கோல்டன் ஜூப்ளி நம்ம வந்து கொண்டாடுறோம். இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி கொண்டுட்டு வந்துட்டு இருக்க அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா நாமளும் அந்த ஸ்கூல்ல ஒரு அங்கமா இருக்கோம், நாமளும் அதுல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்திருக்கோம். அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பெருமை. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்தது பெருமை. இந்த மாதிரி ஒரு கிடைக்காத ஒரு இது 50 வருஷங்கிறது நமக்கு கிடைக்காத ஒரு இது. இந்த மாதிரி எந்த ஸ்கூல்ஸ்லயுமே நடத்திருப்பாங்களான்னு தெரியல. 50 வருஷம் முடிஞ்சு நம்ம 50 செட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நம்ம வந்து கேதரிங் பண்றோங்கிறது எங்கேயுமே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நமக்கு பெருமையான ஒரு விஷயம். அதனால எல்லாரும் வந்து இந்த விழால தவறாம கலந்து விழாவை சிறப்பிச்சுட்டு நம்மளையும் நம்ம பெருமைப்படுத்திக்கணும்னு இதன் மூலமா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.